பண்ணிட்டு இருக்கேன், ஃபோனே எடுக்கல. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சார் இவர் உங்கள் ஃப்ரெண்டா? பீச்சில் மயக்கமாக விழுந்து கிடக்கிறாரு சார். ஐயோ, எந்த பீச்சுங்க? பெசன் நகர் பீச்சுங்க. உடனே வரேங்க. ஏன்டா இப்படி பண்ண? படிச்ச மாதிரியா நடந்துக்கிட்ட? நான் பள்ளிக்கூடம் போனதே ஒருவேளை சோத்துக்கு தான். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழித்திடுவேன் என்றான் பாரதி. ஜெகத்தை அழிக்க எனக்கு சக்தி இல்லை, அதான் என்ன நானே அழிச்சிக்க போனேன். நான் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். என் குடும்பமே நோயாளியானதான் மிச்சம். சென்னைக்கு வேலை கேட்டு வந்தா ஒரு கம்பெனிக்காரன் கேட்குறான், உனக்கு டக் பண்ண தெரியுமா, டை கட்ட தெரியுமான்னு. ஏன்னா உலகத்தரம் வாய்ந்த கம்பெனின்னு சொல்கிறான். அப்பதான் என்ன ஒரு வேற்று கிரகவாசியாக உணர்ந்தேன். எங்கள் ஊரில் சோளக்காட்டு பொம்மையை தான் அப்படி சிங்காரிப்பாங்க. மனுஷனுக்கும் இங்கே அதே நிலைமை தானா? இவ்வளோ அழகாக சிந்திக்கிற உன் எதிர்காலத்தை மட்டும் சிந்திச்சதுனால தான் கிடைச்ச சம்பளத்துக்கு வேலை போனேன். அங்கேயும் காதலால் காயம்பட்டேன். காரணம் தெரியாமல் காதலிச்சவ நிராகரிக்க மட்டும் என்ன காரணம் வச்சிருந்தாலோ. காரணத்தை சொல்லியிருந்தா மட்டும் சந்தோஷப்பட்டிருப்பியா? காதலுக்கும் ஜாதிக்கும் என்னடா சம்பந்தம்? கலப்பு திருமணங்களால தான் ஜாதிகளை ஒழிக்க முடியும்னு சொன்ன பகுத்தறிவாளர்கள் வாழ்ந்த நாட்டில் சமுதாயம் இன்னும் அதை ஏத்துக்கலையேடா. அதனால தான்டா சமரசம் உலாவும் இடத்துக்கே போலான்னு இருந்தேன். சாகப்போற சூழல்ல பாரதி சொன்னான், எவன் என் முன் வந்தால் அவனுக்கு சொல்வேன், காலா உன்னை நான் சிறு புல்லென மதிக்கிறேன், எந்தன் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன். நான் பாரதி. மரணம் தான் காதலுக்கு தீர்வுனா 20 வயசுக்கு மேல ஒருத்தனும் வாழவே முடியாது. ஒரு செடி பிறக்கும் போதே பூமியை பிளந்துட்டு புவியீர்ப்பு விசையை எதிர்த்து தான் வளருது. பிறந்த உடனே ஒரு கண்ணுக்குட்டி எழுந்து ஓடலையா? ஒவ்வொரு வருஷமும் தூரதேச பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருதே, அதுக்கு யாராவது வழிகாட்டுறாங்களா? மாத்தணும். மனிதர்கள் மட்டுமே மற்றவங்களை குத்தம் சுமத்தியே வாழ்றத மாத்தணும். இத்தனை உயிரினங்களையும் படைச்சது கடவுள் தான் அப்படின்னா இத்தனை கடவுள்களையும் படைச்சது மனுஷன்தான். அதை ஒத்துக்கிறியா? இந்த உணர்ச்சியை நல்லதுக்கு பயன்படுத்திருக்கலாமே. பயன்படுத்தியிருந்தா மட்டும் தேடிச் சோறுனதும் தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடி கிழப்பருவ எய்தி கொடுங்கூற்றுக்கிறையன பின் மாயம் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பாரதி சொன்ன மாதிரி நீயும் ஒரு வேடிக்கை மனுஷனா? தம்பி 3 டீ கொண்டு வாப்பா. அப்புறம் பிரதர், நீங்க என்ன அந்த குப்பமா? அந்நேரத்தில் நீங்க எப்படி? நானும் தற்கொலை செஞ்சுக்க தான் போனேன். இவர் வாழ்க்கையில் எவ்வளவு கொடுமை நடந்ததோ அதை விட அதிகமான கொடுமைகள் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனால் என் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகிறதை என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனால தான் இவரை காப்பாற்றினேன். இவரை மட்டும் நான் சந்திக்காமலே இருந்திருந்தா என் நிலைமை என்ன இருக்குமோ? தம்பி, புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, யார் என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிற? உன் கூட பேசிட்டு இருந்தால் மதியம் சாப்பாடு நீயா வாங்கி தருவேன். நான் வச்சாதான் எனக்கு சோறு.